வாங்க சீமா மேடம். சார் அது இவ என்ன உயிரோட தான் இருக்காளா? பிரேம், சித்தார்த், எல்லாரும் வாங்க. ரோகிணி மேடம், உங்களுக்கு எதுவும் நடக்கலையா? நாங்க ரொம்ப நேரமா உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் நீங்க எங்க இருந்தீங்க? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? ரோஹிணி, ரோஹிணி, நீ நல்லா இருக்கல? நீ நல்லா இருக்கல? நீ உன்னோட வாக்க காப்பாத்திட்ட. என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு வாக்கு கொடுத்தல, போகல. நான் உங்களை காதலிக்கிறேங்க. எப்படி என்னால உங்களை விட்டுட்டு போக முடியும்? உங்க காதல் எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது. சித்தார்த், இந்த இன்ஸ்பெக்டர் சார் அக்காவை எங்க கூட்டிட்டு போறாரு? இன்ஸ்பெக்டர் சார், என்னாச்சு? என்ன பிரச்சனை? ரோகிணி மேடம், சீமா மேடம் உங்களை ஆக்சிடென்ட் பண்ண காரணத்துக்காக அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்ன இதெல்லாமே போய் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னோட அக்கா, அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க எப்படி இப்படி பண்ணுவாங்க? அப்ப இவங்க எல்லாரும் தேவையில்லாம உங்க மேல பழி சுமத்துறாங்க. நீங்க எப்படி அமைதியா இருக்கீங்க? எனக்கு தெரியும்க்கா, எனக்காக நீங்க உங்க உயிரை கூட கொடுப்பீங்க. நீங்க எப்படி ஏன் உயிரை பறிக்க முயற்சி பண்ணீங்க? இதுக்கு சாத்தியமே இல்லை. ரோகிணி மேடம், சீமா மேடம் இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் முன்னாடியும் இந்த ஆக்சிடென்ட்டை நான் தான் பண்ணேன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. எங்க கிட்ட அதுக்கான சாட்சியம் இருக்கு. இத பாருங்க. இந்த ஆக்சிடென்ட் யாருக்கு நடந்துச்சு? உங்களுக்கு தான். வேற யாருக்கு? அப்ப என்னை விட இந்த ஆக்சிடென்ட் பத்தி வேற யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்? நான் தான் எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க இவங்கள எனக்காக தான் அரெஸ்ட் பண்ண போறீங்க. நானே இப்ப சொல்றேன், சீமா அக்காவால எனக்கு எந்த ஆபத்துமே ஏற்படல சார். ஆனா ரோகிணி மேடம், உங்களுக்கு இவ்வளவு அடிபட்டிருக்கு. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல? நாங்க இந்த கேஸை ஈஸியா எடுத்துக்க முடியாது. நான் ரோகிணி பரத்வாஜ் முழுக்க முழுக்க சுய நினைவோட சொல்றேன். என் அக்கா சீமா பரத்வாஜ் நிரபராதி. அம்மா தாயே, என் அக்கா எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. சரி, ஒருவேளை இதுதான் உங்க வாக்குமூலம்னா எங்கனால எதுவுமே செய்ய முடியாது. இந்த பொம்பளை மனசுல என்னதான் ஓடிட்டு இருக்கு? இதெல்லாம் பண்ணி இவ என்ன நிரூபிக்கணும்னு பாக்குற? சித்தார்த் சார், நீங்க நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, மத்த ஃபார்மாலிட்டிஸ்க்காக.
எதுக்கும் ஒரு கான்ஸ்டபிள் உங்க வீட்டுக்கு முன்னாடி நான் பாதுகாப்புக்கு நிக்க வைக்கிறேன். உங்க சேஃப்டிக்கு தான் நான் சொல்றேன். சரிங்க இன்ஸ்பெக்டர் சார். எப்படியும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முழு முடிவு கிடைக்காத வரைக்கும் இவங்க 2 பேருமே இந்த வீட்டிலே இருக்கட்டும். அதான் நல்லது. ஓகே மேடம், நான் கிளம்புறேன். வாங்க. இப்போ என்ன நாடகம் போட போறான்னு தெரியலையே. ரோகிணி, என்ன நடந்தது? உனக்கு எப்படி இவ்வளவு அடிபட்டிருக்கு? உனக்கு ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? ஒரு நிமிஷம், அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் டாக்டரை கூப்பிடுறேன். சித்தார்த், இத்தனை கேள்விகளா? அது ஒரே நேரத்துல. எனக்கு ஒண்ணுமே இல்ல சித்தார்த், நான் நல்லா இருக்கேன். அக்கா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இனி எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சரியாயிடும். வாங்கக்கா, வந்து உட்காருங்க. பெரிய பாட்டி, நீங்களும் வாங்க, உட்காருங்க. அக்கா, டென்ஷன் ஆகாம இருங்க. நான் இப்போ உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். ரோகிணி, பாத்தீங்களா? இவதான் தங்கச்சி. அவ எவ்வளவு வேதனையில இருக்கா. ஆனாலும் அவளுக்கு அவ சீமா அக்கா தான் முக்கியம்னு நிரூபிச்சிட்டா. பெரிய பாட்டி, ரோகிணி என்ன சொன்னாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே சீமா என்ன பண்ணிருக்கான்னு நல்லா தெரியும்ல. இதுக்கப்புறமும் நீங்க சீமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா பெரிய பாட்டி? என்ன மன்னிச்சிடுங்க பெரிய பாட்டி. பவி கேக்குறது நியாயம்தான் எனக்கும் தோணுது. நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏத்தே, இப்ப கூட சீமா பண்ண இந்த வேலைக்கு நீங்க எதுவுமே சொல்ல போறது இல்லையா? நான் அக்காவோட இந்த நடவடிக்கையை பார்த்து நீங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. ஆனா இதுல அக்காவுடைய தப்பு எதுவுமே இல்ல. அவங்க சுய நினைவிலே இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட யாரோ ஒருத்தவங்க தேவையில்லாத விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதுல தேவையில்லாம புதுசா வந்து இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. சித்தார்த், அந்த பொண்ணு ஸ்ருதி வர்மாவுடைய அம்மா அப்பா தான் இவங்க 2 பேருமே. எந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஸ்ருதி வர்மாவும் உள்ள வந்தாலும் என்னுடைய பழைய முகத்தோட இருந்தாலும் அவ வேற யாரும் இல்ல, துர்கா தான். அப்புறம் அவளே தான் இவங்க பொண்ணு ஸ்ருதி வர்மாவையும் இப்ப கடத்தி வச்சிருக்கா. சித்தார்த், உங்க சந்தேகம் ரொம்ப சரியானது. அதாவது அவ எல்லாரையுமே திசை திருப்ப பாத்திருக்கா. அப்புறம் அவதான் ரோகிணின்னு எல்லாருக்கும் நிரூபிக்க விரும்பினா. நான் பொய்யானவ, நான் ரோகிணி இல்ல நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பாத்திருக்கா. போன தடவையே என்னுடைய முகத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள அடையணும்னு முயற்சி பண்ணிருக்கா. ஆனா அவளால அது முடியல. அதனாலதான் இந்த மாதிரி நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு
அவளுக்கு பழைய ஞாபகங்கள் திரும்பி வந்த மாதிரி உங்ககிட்ட போய் சொல்லிருப்பா. அவங்களுடைய ரோகிணி இப்போ திரும்பி வந்துருங்க. அவ என்கிட்ட சொன்னா நான் திரும்பி வந்துட்டேன்னு. பாத்தீங்களா, இது எல்லாமே அந்த துர்கா பண்ண வேலைதாங்க. அவ நல்லா போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு தான் தெரியும்ல. இப்படி அமைதியா நிக்காம பேசுங்களேன். இங்க பாருங்க, பசங்களுக்காக அப்பா அம்மா என்னதான் செய்ய மாட்டாங்க. இது எங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால அவ என்ன சொன்னாலும் நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். எங்களுக்கே தெரியும், ஸ்ருதிக்கு துணை போய் நாங்க ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டோம். ஆனா நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க அப்பா அம்மாவை கடத்தி வச்சிருக்கா. போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. ஏன் இப்படி பொய்க்கு மேல போய் பேசிக்கிட்டே இருக்க? முதல்ல உன் நாடகத்தை நிறுத்து. சீமா, இவ யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்காரியா இருந்தாலும் சரி, இவளை பத்தின உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லு. அதுக்கப்புறமா இவளோட சக்தியை பார்க்கலாம். பாட்டி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ இப்பதான் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. நீங்க ப்ளீஸ் கோவப்படாதீங்க. சித்தார்த், நீ கூட என் பையனை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. யார நம்ம சுத்தி வருமானு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அவதான் நம்ம ரோகிணி. இவ நம்ம ரோகிணி இல்ல. பெரியத்த, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த மாதிரி கோவப்படுறது உடம்புக்கு நல்லது இல்ல. உங்களுக்கு என்ன ஆச்சு? இங்க பாருங்கம்மா, ஒருவேளை நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் யாரையும் தப்பா அமைதியா இருங்க. நீங்க இந்த மாதிரி பேசல. எனக்கு தெரியும், அந்த துர்காவும் வைஷ்ணவி அம்மாவும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு அக்கும் வசியம் பண்ணிருக்காங்க. அதான் இப்படி உங்களை பேச வைக்குது. ஒருவேளை இப்ப வரைக்கும் யாருக்கும் நம்பிக்கை இல்லனா இப்பவே பெரிய பாட்டி ரூம்ல போய் இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. எல்லாரும் என் கூட வாங்க, பாக்கலாம் இவ என்ன உண்மை சொல்றான்னு. பெரியத்த, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இவ ரொம்ப பயங்கரமானவ. அஸ்வினி உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா? நிச்சயமா. அஸ்வினி யூஸ் பண்றதுனால என் முடி கருமையாவும் ஷைனிங்காவும் இருக்கு. அக்கா என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணது, பெரிய பாட்டி என்ன பொய்யானவன் சொன்னது, இது எல்லாமே அவங்க பண்ண வசியத்துடைய வேலைதான். இப்ப லட்சுமி அம்மாக்கும் லீலாக்கும் அவளை பத்தின உண்மை தெரிஞ்சதோ அப்பவே உங்க ரெண்டு பேரையும் அவ கொன்னுட்டா. அப்புறம் வைஷ்ணவி அம்மா அவங்களையும் அவ கொன்னுட்டா. என்னையும் அக்காவும் வீட்டுல வந்து தாக்குனார்ல, இதுல அவருடைய தப்பு எதுவுமே இல்ல. நீ இப்ப என்ன சொல்ல வர? ஆமா, இதுல அவருடைய தப்பு எதுவுமே இல்ல மாமா. அவர் நேரம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாமா. அவ அமரையும் ரோஹிணி, அமருக்கு என்னாச்சு? ரோஹிணி, அவ அமரையை கொல்றதுக்காக அமர பின்னாடி தடுத்துக்கிட்டே ஓடினா. தப்பிச்சு ஓடும் போது அந்த சமயம் ஒரு வண்டி வந்து